பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னுடைய வார்த்தை ஒரு முக்கியமான பகுதி. இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சினகாக், அதாவது தேவாலயத்தில் அவர் எடுத்து வாசித்த ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. மைக் எடுத்து கொடுங்க. எல்லாம் தூக்கத்தில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் தானே, ஆமனே இல்லையா? நேரத்துக்கு வாங்க. கர்த்தருடைய நேரத்தை திருடாதீங்க, திருடனா இருக்காதீங்க. ஆமனே இல்லைங்களா? தேவனுடைய தேவனுக்கு கொடுங்க, உலகத்துடையதே உலகத்துக்கு கொடுங்க. தேவனுக்கு கொடுக்குறது கொஞ்சம், அதையும் என்ன பண்ணுறீங்க, நேரத்தை கட் பண்ணாதீங்க. அதனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுங்க. ஆமனே இல்லைங்களா? ஸ்கூல்லலாம் ஒத்துக்குவாங்களா? ஆஃபீஸில் ஒத்துக்குவாங்களா? அப்படி நமக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை வச்சுருக்கார் ஆண்டவர். அதனால் நம்ம ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒழுங்காக செய்வார். ஆமென் இல்லைங்களா? சரி, வாசிங்க. இப்போ வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும். போதும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வீட்டில் வாசிங்க. இப்போ தேவன் அபிஷேகம் பண்ணது எதுக்காகன்னு இன்றைக்கி இந்த நாளை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? 4 விஷயங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம். 1, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுறது. 3வது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். 4வது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல் கூறவும். இந்த 4 விஷயத்தை ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் செஞ்சார். நல்லா ஒன்று பாருங்கள். இப்போ இங்கே இந்த வேத வாக்கியத்தை தான் ஏசப்பா எடுத்து சினகாகில் வாசித்தார். அது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர். பாருங்க, இந்த வசனத்தை தான் அங்கே பைபிளில் எப்பயுமே ஏசப்பாக்கு பைபிள் படிக்கிறது பழக்கம். ஏசப்பா என்ன பண்ணுவார்? நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள் வாசிங்களேன். 16 வாசிங்களேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் பிறந்த ஊர் அல்ல, அவர் வளர்ந்த ஊர். சரிங்களா? அவர் பிறந்தது எங்க? பெத்லகேமில் பிறந்தார். வளர்ந்தது தான் நாசரேத்து. சரிங்களா? வாசிங்க. தம்முடைய வழக்கத்தின்படியே. அப்போ வழக்கம் அப்படின்னா பொதுவாகவே அவர் ஒரு வழக்கம் இருக்குது, வேதத்தை வாசிக்கிறது. எத்தனை பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது வேதத்தை வாசிக்கிறது? வேதத்தை வாசிங்க, நேசிங்க. முதல்ல உலகத்தை நேசிக்காதுங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசியல்வாதி சொன்னார், ஒன்று இந்த பக்கம் நெல், இல்லை அந்த பக்கம் நெல், நடுவானுன்னா லாரி அடிச்சிடும்னாரு. புரியுதா இல்லைங்களா? யார் சொல்ல புரியுது? ஒன்று தேவன் பக்கமாக நில்லுங்க, இல்லை உலகத்து பக்கம் போயிடணும். நீங்கள் தேவன் பாதி உலகம் பாதியாக இருந்தீங்கன்னா கஷ்டம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. புரியுதா இல்லைங்களா? நான் பாதி உலகம் பாதி தேவனா செட் ஆகாது. தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஒன்று அப்படி இருந்துரு, இல்லை இப்படி இருந்து நடுவில் இருந்தால் அவர் சொன்ன மாதிரி தான் லாரி அடித்து யமன் காத்துட்டு இருப்பான் பைபாஸில். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்ல, உண்மை அதுதான். நான் எச்சரிக்காமல் யார் எச்சரிக்கிறது? சரி, இப்போ இவர் வழக்கத்தின்படியாக வேதம் வாசிக்கிற ஒரு நபராக இருக்கிற. வாசிங்க அப்படியே. ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, ஓய்வு நாளில் அவர் வேதம் வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்னாராம். இன்னைக்கு இவங்க டேர்ன் வந்த மாதிரி இவங்ககிட்ட கொடுத்தல வாசிக்கிறதுக்கு அப்படி வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவர் கையில் கொடுத்தது என்னது? பாருங்க, அந்த நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இப்படி பைபிள்லாம் கிடையாது. சுருள்கள் தான் இருந்துச்சு, தனித்தனியாக இருக்கும்.
ஏசையா ரோல் தனியாக இருக்கும், அப்புறம் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் முழு வேதாகமும் நமக்கு கையில் கிடச்சிருக்கு. அதான் தேவனுடைய கிருபை. அதில் ஒருத்தர் தான் நமக்கு தமிழில் கிடைக்க செஞ்சது சீகன் பால்க் அவர்கள். சரிங்களா? ஆக மொத்தத்தில் நீங்கள் நான் ரட்சிக்கப்படணும், நீங்கள் நானும் வேதம் வாசிக்கணும் அப்படின்றது தேவ திட்டத்தினால ஏதோ ஜெர்மனியில் பிறந்தவர், நீங்கள் யார் நான் யாருன்னு தெரியாது, இந்த ஊருக்கு தேவனால் அனுப்பப்பட்ட, அவராக வரல, தேவனால் அனுப்பப்பட்டு இங்கே மொழிபெயர்த்து உங்கள் கையிலையும் எங்கள் கையிலையும் நம்ம மொழியில் வேதாகமத்தை கருத்து கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? நீங்கள் நான் படிக்கிறதுக்கு, வாங்கி வீட்டில் பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லை. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்ஸை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். ரிசல்ட் என்ன ஆகும்? முட்டை. அதே தான் நீங்கள் வேதத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகும்போது என்னது? முட்டை. ஆமாமா இல்லைங்களா? முட்டை வேணுமா? சரி அப்படி இருக்கக்கூடாது. இவர் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் திறந்த உடனே தான் வந்துச்சான். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி பைபிள் திறந்து ஏதாவது ஒரு முதல்ல வந்து எது வாசனம் வருதோ அதை படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது? சரி, ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர் வந்து தேவன் வந்து என்ன வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்றத தெளிவானவர். எதுக்காக அவர் வந்தார்ன்றதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுறது தெரியுங்களா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த அப்புறம் உங்களை அபிஷேகம் பண்ணுற எதுக்கு? எங்க தெரியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்குங்க. ஆமாம், என்ன இல்லைங்களா? அபிஷேகம் வாங்கிட்டு வீட்டில் உட்காரத்துக்கு இல்லை. அபிஷேகம் கூடதுக்குண்ணா நீங்கள் இயேசுவுக்காய் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிறது தான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்காரு. அவட அடுத்தது வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இப்போ உடஞ்சி போய் வருவாங்க, சரிங்களா? எத்தனை பேர் சர்ச்சுக்கு உடஞ்சி போய் வருவாங்க, நெருக்கப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, பயப்படாத, ஏசப்பா உன்னை காப்பார் அப்படின்னு சொன்ன. உடஞ்சி வரவங்களை இன்னும் உடைச்சா புரிதலுங்களா? உடஞ்சி போய் வரவங்களை இன்னும் உடைச்சா. அப்போ உடஞ்சி வரவங்களுக்கு தெய்வ வார்த்தை ஒரு ஆறுதலை கொடுக்கும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். இங்கே நீங்கள் பாருங்க, சிறைப்பட்டீங்கன்னா நம்ம எங்கே தான் போனோம்? நீங்கள் மேலே யோசிச்சிங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு எடுத்துட்டாங்க, அங்கேருந்து புழல் ஜெயில் தான் போவீங்களா? புழல் ஜெயிலாண்ட நீங்கள் உள்ளே போய் உள்ள சிறைப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்கள்? அது சொல்லாங்க. இந்த சிறை வேற. இன்றைக்கி நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எதனால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, எதனால அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாமல் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். கண் இருக்கும், ஆனால் கண் இருந்தும் குருடன். வேத எழுத்துக்களை பார்க்க முடியாது, கர்த்தரை பார்க்க முடியாது. அவன் கண் இருந்து யார் தான்? குருடன். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். அனுக்கிரகம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் பேர் இருக்கு அனுக்கிரகம். அனுக்கிரகம் அங்கே என்ன இருக்கு? இங்கே என்ன போட்டிருக்கு? அனுக்கிரகத்து இங்கிலீஷில் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஃபேவரபிளா, அக்செப்டபிள். அதான் தேவன் அங்கீகரிக்கிற, அக்செப்ட் பண்ணுற ஒரு நாள் தான் அந்த நாள், அனுக்கிரக வருஷம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆகமத்தை வாசிச்சுட்டு சொல்கிறாரு, இது நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அதை பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணல, அக்செப்ட் பண்ணல. சரி, இந்த நாள் அந்த வேத வாக்கியம் நிறைவேறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொன்னதை தேவன் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்ற வந்திருக்காரு. இன்றைக்கி 4 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். 1, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டணும். சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். அப்புறம் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும். இந்த 4 விஷயங்களை ஏசப்பா செஞ்சாரா? அதான் இன்றைக்கி பார்க்க போகுது. சரி, முதல்ல வந்துடலாம். இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 பார்த்தீங்கன்னா ஏசப்பா அங்கே வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நிறைய சம்பவங்கள் நடக்குது, நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் கலிலேயாவில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமாம் தானே? கலிலேயா தானே பிரசங்கம் பண்ணுறாரு. 5:5 வாசிங்க.
அதற்கு சீமோன், ஆ ஐயரே, 5 வாசிங்க. வாசிங்க. அதான். அதற்கு சீமோன், ஆ ஐயரே, ஆ ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆ ஒன்றும் அகப்படவில்லை. ஆ ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணாரா இல்லைங்களா? பண்ணாரா இல்லைங்களா? நீங்கள் 5, 1, 2, 3 வாசிங்க, அதில் இருக்கும். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது ஆ திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி ஆ அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆ அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஆ மீன் பிடிக்கிறவர்கள் ஆ அவைகளை விட்டிறங்கி ஆ வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், மீன் கிடைக்கல என்ன பண்ணுவாங்க? மீன் கிடைக்கல, அந்த வலை என்ன பண்ணுவாங்க? மழை அப்படியே போட மாட்டாங்க போயிட்டு. ஏன்னா அந்த வலை உள்ளே போய் முழுகாது. அந்த அழுக்கு இருந்துச்சுன்னா, அந்த குப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதனால் க்ளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் போடுவாங்க. சரிங்களா? இப்போ அலசி கொண்டுருக்குறாங்க. அது சீமோன் பேதுடைய ஒரு படகாக இருந்துச்சு. இப்போ அதில் ஏறி உட்காந்துருக்காரு. நமக்கு தெரியும். உட்காந்து என்ன பண்ணுறாரு? எங்க மீன் பிடித்துக்கு அந்த அப்படியே தொடர்ந்து வாசிங்க நீங்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஆ அது சீமோனுடையதாக இருந்தது. ஆ அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு ஆ அந்த படவில் உட்கார்ந்து ஆ ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இதுதான் நான் சொன்னேன். பண்ணறாங்களா? நமக்கு வசனம் அங்கேயே இருக்கும், கண்ணு தானே ஆகாது, கண்ணு தெரியாது. அப்போ அவர் அங்கே பிரசங்கம் பண்ணாரா இல்லைங்களா? பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் தான் சீமோன் பேதுரு பார்த்து வலையை போட சொன்னார். அப்போ சுவிசேஷம் யாருக்கு முதல்ல சொன்னார்? யாருங்க அவங்கெல்லாம்? நீங்கள் இப்போ கூட காசு பண்ண யார் இருப்பாங்க? மீன் பிடிக்கிறவங்களாம் எல்லாம் கொஞ்சம் பகுத்தறிவு இல்லாதவங்க, ஏழ்மையானவங்க. இன்றைக்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பணக்காரலாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களுக்கு ஏன் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லப்படுறாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் மாட்டுது. மீன் பிடிக்கிற ஒன்றை மனுஷர் பிடிக்கிறவன் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு. நம்ம பார்க்குறோம். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏன் சுவிசேஷம்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக தேவன் இல்லாதவரை தெரிந்து கொண்டார். ஆமாம் இல்லைங்களா? உள்ளதை அவமாக்கும்படியாக தேவன் இல்லாத தெரிந்து கொண்டார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 12 அப்போஸ்தலர்களும் யாருன்னா நல்ல பயங்கரமான ஆள்லாம் கிடையாது. எல்லாம் எல்லாம் வட்டி கூடுறவர், மீன் பிடிக்கிறவர், ரவுடி, அந்த மாதிரி ஆளுங்க தான் இருந்தாங்க. இவங்களும் அழைத்து கர்த்தனை பண்ணார், பெரிய காரியத்தை செஞ்சார். அப்போ முதல்ல அவர் பிரசங்கித்தது யாருக்குன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு போய் சொல்லணும். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பைத்தியம்னா நீங்கள் கீழ் பக்கத்துக்கு போகிறீங்க நேராக, அந்த பைத்தியத்தை சொல்ல. இயேசுவுக்காய் பைத்தியமாக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம இயேசுக்காய் பைத்தியமாக இருக்குமா? இயேசுக்காய் பைத்தியமாக இருக்கணும். சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது. அப்போ ஏசப்பா சொல்லி என்னென்னா பைத்தியம் ஆடணும். ஆமாம், பைத்தியம் தான் ஏசப்பாக்காக. அப்போ உள்ளவைகளை அவமாக்கும்படியாக கர்த்தர் அப்படி செஞ்சார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க தேவாலயத்தில் பிரசங்கித்த பொழுது கல்வி அறிவில்லாத இவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் இருக்குது. அப்போஸ்தலர் 2 இருக்கும். இல்லை, ஆனால் அவங்க பேசுகிறது எப்படி தெரியுங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால. இப்போ ஆவியார் உள்ளே வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? உனக்குள்ளே தேவ ஆவியார் இருந்தார்னா உன்னை சும்மா இருக்க மாட்டார். இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்ல வைப்பார். இதுதான் ஆவியார் உனக்குள்ளே இருக்கிற அடையாளத்தில் ஒன்று. ஆவியார் உனக்குள்ளே இருந்தார்னா உன்னை சொல்ல வைப்பார், இல்லைன்னா சொல்ல வைக்க மாட்டார். ஆமாம் இல்லைங்களா? இருந்தார்னா தூண்டுவார். சரி, ஒன்று. இப்போ ஏசப்பா போயிட்டு சுவிசேஷன் சொல்கிறாரு. சுவிசேஷன் சொல்லி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறாரு. யாரை சூஸ் பண்ணுறாருன்னா சிறுமைப்பட்டவர்ல. யோவானும் யாக்கோபும் மொத்தம் 3 பேர் அழைப்பு. முதல்ல அழைப்பு யாருக்கு? பேதுரு, யோவான், இந்த 3 பேருக்கு கூட்டாளிங்க. இவங்களாம் யாருன்னா ஃப்ரெண்டுங்க, கூட்டாளிங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க. சரி, இப்படி முதல்ல சிறுமைப்பட்ட கலிலேயா, தெக்கப்போலி, இந்த இடத்துலலாம் போய் இயேசுவை பற்றி, தேவனை பற்றி சொன்னாங்க. அவர் எங்கே போல? வேதபாரன இடத்துல போல, பரிசேயன் இடத்துல போல,
அவங்கள நல்லா திட்டினார். என்ன பண்ணார்? 23ஆம் அதிகாரம் பயங்கரமான திட்டம் அவங்களுக்கு. அப்போ சுவிசேஷம் யாருக்குன்னா சிறுமைப்பட்டவர்கள் தான் சுவிசேஷம் போகணும். இயேசுவை அறியாதவங்க. நல்லா பாருங்கள், ஒரு மனுஷன் நம்ம கணக்கு போட்டோம்னா அவங்ககிட்ட பணத்தை வச்சு போடக்கூடாது, அவங்ககிட்ட மனசை வச்சு போடணும். புரியுதுங்களா? பணம் வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். சரிங்களா? அதில் மனசு தான் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? அதனால் சிறுமையாளர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் தேவன். தேவன் ஐஸ்வர்யானை பார்க்க போல ஐஸ்வர்யானுடைய வீட்டில் பிறக்கலை. எங்கே பிறந்தார்? தச்சன் வீட்டில் பிறந்தார். சரிங்களா? எல்லா இடத்துல போய் சொன்னார். ரைட். ரெண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதுன்னு. நிறைய பேர் நொறுங்கி போய் வருவோம். நல்லா பாருங்கள், சில பிரச்சனைகள் நம்மளை நொறுக்கும். நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நமக்கு என்ன ஆகிடும்? கஷ்டம், வறுமை ஆகிடுச்சு, என்ன ஆகிடும்? வேறு ஏதாவது வந்தால் நமக்கு என்ன ஆகிடும்? இப்போ நாங்கள் இங்கே ஒன்று சொன்னாங்க, தேவைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரை. புரிதல்? தேவைகளோடு. நீ தேவைக்காக வந்து ஏசப்பாவை வெறும் கேட்டால் தேவை உனக்கு கிடைச்ச உடனே ஏசப்பாவை விட்டுருவேன். உன் தேவைக்காக இயேசுவை தேடாத, இயேசுக்காக இயேசுவை தேடு. உன் தேவைக்காக நீ தேடினா தேவை கிடைச்சா ஆண்டவரை அசட்டை பண்ணுவேன். ஆனால் உண்மையாகவே இயேசுவை தேடும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்ம உண்மையாக தேடும்போது அது வேறு ரூட்டு. சரிங்களா? தேவைக்காய் தேடாத, அடுத்த தேவை வரும், அதுக்காக தேடுவோம் மறுபடியும். அதனால் தேவைக்காய் தேவனை தேடாதீங்க, உண்மையாய் தேடுங்க. ஆமாம், இல்லைங்களா? இப்போ வந்திருக்கிறோம், தேவை இருக்குதான், அந்த தேவை கிடைச்சிட்டு மறுபடியும் பண்ணுவோம். சரி, இப்போ இருதயம் நொறுங்குண்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில்? இப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நமக்கே இதயம் நொறுங்குண்டு போச்சுன்னா இன்னும் பிசாசு பிடியில் இருக்கிற எத்தனையோ பேர் நொறுக்கப்பட்டிருப்பாங்க. ஆமாண்ணா, இல்லைங்களா? அப்போ அந்த இதயம் நொறுங்குண்டவர்களுடைய குணமாக்குகிற அவர் காயங்களை கட்டுறார். இது ஏசப்பா செஞ்சாரா? முதல்ல பாருங்கள், எளியவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். ரெண்டாவது, இந்த காரியத்தை ஏசப்பா பண்ணார். வாசிங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11லேருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது நீங்கள் எடுக்காத ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ஒரே ஒரு பையன் அம்மாவுக்கு. அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல என்ன பண்ணாரு? பாடையை தொட்டாரு. ரெண்டாவது, வாலிபனை எழுந்தினார். இந்த சங்கீதம் 147:3 சொல்லப்பட்டிருக்கு. நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறாராம். இப்போ அந்த நாயின் விதவை வராங்க. யார் கூட வராங்க? பையன் செத்து போயிட்டான், பையனை பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் ஏசப்பா வந்து அழாதேன்னு சொன்னார். இப்போ அழுதுகிட்டே வராங்க. எப்படி வராங்க? அவங்க நொறுங்கி போய் இருதயத்தில் பாருங்கள், காயம் இருக்குல்ல, இந்த காயத்துக்கு வந்து கிரீஃப், துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழுதுட்டு துக்கத்தோடு கூட வராங்க. அவங்க யார்? அந்த அம்மா அழுதுட்டு துக்கத்தோடு வராங்க. ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும் அவங்க அந்த அம்மாவுக்குள்ளே என்ன துக்கம் இருக்குது, என்ன நெருக்கப்படுறாங்க. அதனால் ஏசப்பா அந்த அம்மாவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? ஸ்திரீயே அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க உடஞ்சி போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனை விட்டால் வேறு யாரும் இல்லை. சரிங்களா? இப்போ இவங்க உடஞ்சி போய் வராங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு என் லைஃப்னு சொல்லிட்டு. ஆனால் உடஞ்சி போய் வருகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறவராம். நொறுங்கி போய் இருதயத்தில் காயப்பட்டு வராங்க. இப்போ ஏசப்பா குணமாக்குனாரா? முதல் வார்த்தை அழாத. அவன் நினைப்பாங்க, எப்படி ஆண்டவரே நான் அழாமல் இருக்கிறது? செத்து போயிட்டுருக்கான், அழாதன்னு சொல்கிறீங்க. சைடெல்லாம் கொலவெல்லாம் பயங்கரமாக இருக்குது.
குலவே ஊற்றிட்டே வராங்க. அழாதேன்னு சொல்கிறீங்களே, ஏன்னா இருதயங்களை ஆராய்கிறவர் இயேசு. இப்படி அவரை பற்றி சாட்சி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பெரும்பாடுல ஸ்திரீ தேடி வந்தாங்க, தேவன் சுகமாக்குனார். உடஞ்சி போய் தான் வந்தாங்க, நொறுங்கி போய் தான் வந்தாங்க, துக்கத்தோடு தான் வந்தாங்க. காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டாங்க, யாரும் சரி பண்ண முடியல. இன்ஜெக்ஷன் குத்துறாங்க, குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, பல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கையில் நரம்பு கிடைக்கல, காலில் நரம்பு கிடைக்கல, கடைசியில் கழுத்தில் குத்துறாங்க. அப்படிலாம் அவஸ்தைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இயேசுவை தேடி வந்தாங்க, நொறுங்கி போய் வந்தாங்க, துக்கத்தோடு வந்தாங்க. வந்தவங்களுக்கு இயேசப்பா என்ன பண்ணார்? இதுதான் அவருடைய தயவு. அப்போ அவர் சொல்லுகிற மாத்திரம் அல்ல, அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லையே சொல்லம்மா, கர்த்தர் நல்லவர். தூங்குறவங்களும் அல்லையே சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அதுக்கும் இங்கே அது நமக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு. ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கி தூக்கம் இல்லாதவங்க எத்தனையோ பேர். நமக்கு தூக்கம் வருதா, சந்தோஷம். அல்லேலூயா. வீட்டில் வந்தால் சந்தோஷம், இங்கே வந்தால் கொஞ்சம் கஷ்டம். சரி, ரைட். சத்தமாக ஒரு அல்லையே சொல்லாமா? இப்போ அடுத்தது அல்லையை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் அப்படியே கண்ணு கொஞ்சம் திறங்க, சரிங்களா? முதல்ல என்ன பண்ணார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாரா? அவர் சொன்னதை செய்வார். பாட்டு பண்ணாங்களே, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவர் செய்யாத சொல்லவே மாட்டார், செய்கிறத மட்டும்தான் சொல்லுவார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவாராம். அவர் வாக்கு பண்ணார்னா செய்வார். அதனால் இந்த நிறைய பிசாசு பிடிச்சிருந்த மகனை சுகமாக்கினார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை துடைச்சார், அவன் துக்கத்தை மாற்றினார். கானானிய ஸ்திரீனுடைய துக்கத்தை அவன் மக பேய் பிடிச்சிருந்துச்சான். பேய் பிடிச்ச அவரை தேடி வந்தாங்க. அவர் பாருங்கள், ஜனங்களுக்கு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார், வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க தேடி. அப்போ அவங்களுக்கு கர்த்தனை பண்ணார், அவங்க நொறுங்கி போனதை இருதயத்தை குணமாக்கி துக்கத்தை மாற்றினார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? நம்ம தேவனை துதிக்க துதிக்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்ன தடை வச்சாலும் அது தெரிப்புண்டு போகும். ஏன்னா ஏசப்பா இறங்கினா மட்டும்தான். உன் வாயில் எவ்வளோ நீ ஏசப்பாவை சொல்கிறியோ அவ்வளோவா சத்ரு நடுங்கிடுவான். உன் வாயில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஏசு. ஏன்னா அவர் நாமத்தில் என்ன இருக்கு? அவர் நாமத்தில் தீமை ஆனாலும் நன்மையாய் மாறும். அவர் பேர் சொன்னால் பிசாசு ஓடும். அப்போ பிசாசு ஓடுதுன்னா முன்னாடி இருக்கிற சத்ரு ஓடுன்னு ஓட மாட்டானா? கண்டிப்பாகவே ஓடுவாங்க. சரி, இப்போ எத்தனையோ பேர் என்ன பண்ணார்? ஆண்டவர் நிறைய அவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதான். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் ஒவ்வொன்றா லிஸ்ட்டு போட்டு எழுதுனன்னா இந்த புக்கெல்லாம் பத்தாதான். அப்படி தானே இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு தேவன்ல. அவரிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். கண்டிப்பாகவே ஒருவேளை வெட்கப்பட்டு போய் வந்திருந்தாலும் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது. என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம். சரி, மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நான் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன் கொஞ்சம், சரிங்களா? முதல்ல என்ன பண்ணார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயம் கட்டினார், அவருடைய குணமாக்கார், காயம் கட்டினார். ரைட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இப்போ இந்த சிறைப்பட்டவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிறைப்பட்டவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலில் இருக்கிறவங்க நினைக்கிறீங்களா? அவங்க தான் நினைக்கிறீங்க. இப்படி தான் அண்ணன் யோவான் ஸ்நானம் நினைச்சார். அண்ணன் யோவான் ஸ்நானம் நினைச்சாரு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமான்னு டவுட் கேட்கிறாரு. ஏண்டா நான் ஜெயிலில் இருக்கிறேன், ஏசப்பா என்ன வந்தார், ஏசப்பா விடுதலை ஆக்கலையே, அப்படி தானே? அப்படின்னா நீங்களே இந்த பண்ணணும், ஜாமீன் வாங்கி எல்லோரும் வெளியே வர வைக்கணும். ஆமாம் இல்லைங்களா?
அவனுக்கு ஜாமீன் வாங்கினா உங்களை தூக்கின்னு போவாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறைப்பட்டவங்க வேற. இவங்க யாருன்னா, அவங்கள சிறைப்பிடிச்சது முதல்ல யார் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள சிறைப்பிடிச்சது யாருன்னா, வாசிங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இப்ப இங்க பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு. இன்னைக்கு சிறைப்பட்டவங்க ஏராளம், கணக்கே இல்லை. உலகத்தினால சிறைப்பிடிக்கப்பட்டவங்க, இச்சைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க, பொருள் ஆசையினால் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க, விக்கிரக ஆராதனால சிறைப்பிடிக்கப்பட்டவங்க, அந்தகார கிரியையில் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க, இப்படி சிறைப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்க ஏராளம். ஆனால் சர்ச்சில் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் தான் இருப்பாங்க. ஆனால் விடுதலை இல்லை. புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா? மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க 14, 17. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஆதாம் ஏவாளுடைய வீடு எது? அவங்க மறுபடியும் ஏன் தட்டுக்கு போனாங்களா? சரி, போனாங்களா இல்லைங்களா? போக விட்டானா அவங்கள? ஏசப்பா எப்பயுமே இரக்கம் உள்ளவர். வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்ல, வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது அப்புறம் அப்பா மன்னிங்கன்னு அவங்க 2 பேரும் கேட்டிருந்தா மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டுருப்பார். கடைசி வரைக்கும் பிசாசின் கிரியை உள்ளே இருந்து மன்னிப்பு கேட்கல. புரியுதா இல்லைங்களா? போனான் தான் ஒருத்தன் இளையகுமாரன், திரும்பி வந்தானா இல்லையா? திரும்பி வந்தால் வீட்டில் விட்டாரா இல்லையா? வீட்டில் விட்டாரா இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஆதாம் ஏவாள் திரும்ப ஆண்டரை கேட்டிருந்தா வீட்டில் விட்டுருப்பார். அங்கே தொடங்கினவன் ஆதாம் ஏவாளை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதபடிக்கு அப்படியே பிளாக் பண்ணான். அதுக்கப்புறம் காயின் வந்தார். காயின் கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் துரத்தப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆதியாகமனால ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் உலகத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல அறிக்கையிடுறத தடுத்தான். ஏன்னா அவன் இது வரைக்கும் ஆண்டுகிட்ட மன்னிப்பை கேட்கல. தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுகிடுறவன் இரக்கம் பெறுவானா? அதை அறிக்கையிட்டு விடாதவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு போக விடல. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வழி காமறதுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமெனே இல்லைங்களா? இந்த பிசாசுக்கு என்ன பேர்? சில பேர்லாம் சொல்கிறதுக்கு பயந்துருவாங்க. 14:12 போடுங்க. அதை ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதினா நீங்க ஜாதி பாருங்க, நேஷன்ஸ், தேசங்களை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. சரி, இப்ப இங்க அவன் பேர் இருக்கு. என்ன இருக்கு? அது எழுதின இது பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அவன் பேர் இல்லை. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? தேவன்கிட்ட இருக்கிற தூதர்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காப்ரியேல், மிகாயேல், ராஃபியேல், அப்புறம் இருக்கா? கேப்ரியேல் பார்க்குறாரு, பேர் மட்டும் தான் காப்ரியேல். மிகாயேல். இது ஏன் லூசிஃபர்னு வச்சுருக்காங்க பேர்? லூசா? லூசு பாரு.
ஆக்சுவலாக அவன் பேர் என்ன தெரியுமா? ஈப்ரூவில் ஹெலேல். ஹெலேல் என்ற பேர் தான் அவனுக்கு. சரிங்களா? இன்றைக்கி அந்த ஹெலேல் என்ற வார்த்தை ஹலால் என்ற ரூட்டோ அந்த வேர் சொல்லிட்டுருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி எல்லா காட்டிலையும் பார்த்தா ஹலால் போட்டிருக்காங்களே, ஹலால் பண்ணது, ஹலால் பண்ண அண்ணக்கல்னா ஹலால்னா ப்ரைஸ்னு அர்த்தம். ஹல்லே லூயா அப்படின்னா ப்ரைஸ் டு யாவே. நீ துதியை யாருக்கு செலுத்துற? இப்போ அவன் துதிக்கிறான் கறிக்கடலை. யாரை துதிக்கிறான்? யார்? அல்லே லூயா அப்படின்னா அவரை துதிக்கிறோம். இப்போ 100% ஹலால் அப்படின்றாங்க. அப்போ யாரோட பேர் சொல்லி அவன் அறுக்கிறான்னா பிசாசு பேரை சொல்லி அறுக்கிறான். புரியுதா இல்லைங்களா? ஹெலேல் என்ற எபிரேய வார்த்தை இந்த லூசிஃபருக்கு வரும். ஹலால் என்ற அந்த வேர்ச்சொல்லோட. இன்றைக்கி எல்லாம் கடலில் ஹலால் தானே. ஹலால் பாட்டெலாம் பாட்டாங்க. ஹலால் கரெக்டு தான். ஹல்லே லூயா அப்படின்னா அந்த ஹலால் யாருக்குரியதுன்னா தேவனுக்குரியது. இவனை உண்டாக்கினது கர்த்தர். எதுக்கு திரும்ப உண்டாக்கினார்? அவரை துதிக்கிறதுக்காக உண்டாக்கினார். மிகாயேலை உண்டாக்கினார், ரைட்டு தான். அவர் பெரிய போர் வீரர் தான். எதுக்காகனா கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவதற்காக தான் அவர் சூஸ் பண்ணார். புரிதலுங்களா? அவர் படைத்து அவருடைய காரியங்களை செய்வதற்காக. இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆராதனையில் மூழ்கி போயிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப நம்ம ஆராதிக்கிறது யாரை? பரலோகத்தில் இருக்கிற தேவனையா இல்லை ஸ்டேஜ் மேலே இருக்கிற மனுஷனையா? நீங்கள் இங்கே வரப்போ நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக நீங்கள் ஆராதிக்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் ஆராதனை இப்படி இருக்காது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் யாருன்னு தெரிஞ்சால் உங்கள் ஆராதனை எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி இருக்கும். அது தெரியாமல் தான் என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி சொறிகிறது, வாயை திறக்காமல் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மை செஞ்ச தேவனுக்கு வாயை திறக்கலைன்னா கரெக்டாக இல்லைங்களா? வாயை திறக்கிறதுக்கே கஷ்டம்னா அப்போ தேவன் இனி எப்படி உனக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி செய்வார்? அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உன் வாயை விரிவாக துற, அது அவருடைய வசனத்தினால் நிரப்புவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அவரை ஆராதிக்கிற நேரம். சரிங்களா? அவருக்காக நம்ம கொடுக்குற நேரம். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? அவரை துதிக்கிறாங்களாம். அப்போ அவரே துதிக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர், தூயாதி தூயவர். அப்போ ஹெலேல் என்ற வார்த்தை துதி என்று பொருள். அவனை துதிக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சது. சரிங்களா? அவன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? கருப்பாயிட்டான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் பேய் கருப்பாக இருட்டில் தெரியுதுன்னா எசேக்கியேல் 28 எடுத்து நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. அவனை சாம்பல் ஆக்கினார். அவன் சாம்பல் பத்தாம நம்மளை சாம்பலாக்க பார்க்குறான். அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் தரேன் அப்படின்னாரு. சரிங்களா? இன்றைக்கி யாரை துதிக்கிறாங்கன்றதான் பாயிண்ட்டு. சரிங்களா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ சிறைப்பட்டவர்களை என்ன பண்ண? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஏசப்பா விடுதலை கொடுத்தாரா? எத்தனையோ பேர் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த எத்தனையோ பேருக்கு ஏசப்பா விடுதலையை கொடுத்துருக்கார். ஆமென் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, சிறைப்படுத்தப்பட்ட தங்கள் வீடுகளுக்கு போகாமல், பரதேசிக்கு போகாமல், பேரடைஸுக்கு போகாமல் இருந்தவர்களை ஏசப்பா விடுவித்து கொண்டு போனார். சொல்லுமார் ஹல்லேலூயா. நல்லவன் பாருங்க, அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அவரை இல்லாமல் உங்களை நீங்கள் விடுத்து கொள்ள முடியாது. சில இடத்துல சொல்லுவார், சீயோன் குமார்த்தியே நீ உன்னையே விடுவித்து கொள்ள. முதல்ல ஏசப்பா நம்மளை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இந்த பெருமை இருக்கு தெரியுங்களா? பிசாசுடைய முதல் ஆயுதமே பெருமை தான். எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஆண்டு விட்டு போவார். தெரியாதுன்னு சொன்னால் கற்றுக் கொடுப்பார். புரிதல் இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கு, அது இன்னும் பயங்கரம். அவன் விழுந்தது அதனால தான். முதல் பாயிண்ட்டே அவன் விழுந்தது பெருமைனால. அதனால் பெருமை இருக்கிறவங்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்பார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. எல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் கற்றுக்குறவங்க ஏசப்பா இடத்துல. ஆமென். சரி, இப்போ சிறைப்பட்டாங்க. ஆதாம் ஏவாள் சிறைப்பட்டாங்க, வீட்டுக்கு போகல.
இப்போ ஏசப்பா வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போனார் இல்லைங்களா? கூட்டின்னு போனார் இல்லைங்களாங்க? கூட்டின்னு போலியா? அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, செய்வார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். வாசிங்க சங்கீதம் 68:18 வாசிங்க சீக்கிரம். நேரம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். இப்போ நல்லா பாருங்க, உன்னதன்னா மேலே இந்த 7 வானங்கள் இருக்கு. இந்த 7 வானங்களுக்கு மேலாக இருக்கிறது தான் உன்னதம். சரிங்களா? வாசிங்க அப்படியே. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இப்ப சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறினாராம். சிறைப்பட்டவர்களை யார் சிறைப்பட்டிருக்கிறாங்க? யாரை சிறையாக்கி கொண்டு போனாரு? யாருங்க சிறைப்பட்டது? ஆதாம் ஏவாள். முதல்ல ஆபேல் மரிச்சாரு. அவர் எங்கே தான் இருக்காரு? கீழே பூமி கீழே இருந்தார். சரிங்களா? இப்போ ஏசப்பா பண்ண அந்த அவர் மரித்து ஏதோ விளையாட்டு நினைக்காதீங்க. யோனா எப்படி மீனின் வயிற்று 3 நாள் உயிரோடு இருந்தாரோ, மீன் வயிற்றில் அவர் தூங்கலை. யோனா மீன் வயிற்றில் தூங்கினாரா? ஜெபம் பண்ணார், விழித்திருந்தார். அதே போல் ஏசப்பாவும் பூமியின் வயிற்றில் 3 நாள் அந்த ஆவியில் போய் பிரசங்கிச்சார், காவல் உள்ள ஆவிகளுக்கு. இப்போ இவங்களை போக விடவருக்கு கட்டி வச்சிருக்கிற இந்த கட்டை ஏசப்பா அவுத்து சிறைப்பட்டவர்களை அவர் இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லோத்தவையும் அவனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டவர்களை ஆபிரகாம் போய் மீட்டுட்டு வரார். சிறைப்பட்டவர்களை இவர் பிடிச்சிட்டு மறுபடியும் வரார். அப்படி தானே கொண்டு வந்துட்டார். அப்படி தான் கீழே இருந்தவங்கள ஏசப்பா அலேக்கா தூக்கி கப்புக்குன்னு அப்படியே மேலே ஏறினாரு. எப்படி ஏறினாரு? ஒன்றுதானா அது மேலே. சரிங்களா? இவங்களை விட்ட இடம் அது. சரி, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். மற்ற இந்த சுவிசேஷம் சரி, இன்னொரு வாசம் வாசிங்க சொல்லுங்க. எபேசியர் 4:8 போட்டுங்க. எபேசியர் 4:8. இது புதிய ஏற்பாடு. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். கொடுத்தாரா? வரங்களை கொடுத்தாரா? இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னா போதா இல்லைங்களா? போதா இல்லையா? போது. வரங்களை கொடுத்தார். சரி, வாசிங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்கள்ல இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினாரா இல்லைங்களா? இறங்கினாரா? 3 நாள் எங்க இருந்தாரு? பூமியின் தாழ்விடங்கள்ல இறங்கினார். இப்போ அங்கே போய் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு பைபிள் இருக்கு, நீங்கள் எடுத்துட்டு வாசிக்கணும். சரிங்களா? அந்த ஆவியில போய் காவல் ஆவிலுக்கு பிரசங்கித்தாருன்னு பேதுரு எழுதியிருக்கிறாரு. சரி, வந்துடலாம் பாயிண்ட். இப்போ இங்கெல்லாம் அடைப்பட்டிருக்கிறாங்க. 3 நாள் என்ன உள்ளே இருந்தார். இப்போ உயிர்த்து இருந்தார்ல, முதல் கலர் யாருது பிளாஸ்ட் ஆச்சு? முதல் கலர் யாருது உடஞ்சி? ஏசப்பா. முதல் கலரை தேவன்து. நீங்கள் இப்போ வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இப்போ இது எப்பன்னா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அடுத்த வசனத்தை போட்டிருக்கு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு. நல்லா பாருங்க, நம்ம வசனத்தை வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே கீழே இருக்கு. நம்ம தான் அதை விளங்கி கொள்ளணும். முதல்ல ஏசப்பா கலரை ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் எல்லாருடைய கலர் ஓப்பன் ஆச்சு. அப்போ தாவீது கலர் ஓப்பன் ஆயிருக்குமா? ஆயிருக்கும். சரி, எல்லாருடைய கலர்கள் ஓப்பன் ஆச்சு. யாருன்னா எல்லாரும் நினச்சி போறீங்க, தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மாத்திரம். இங்கே சொல்லப்பட்ட பரிசுத்தர்கள் அப்படிதான் இருக்கு. பாட்டெல்லாம் பாடுறோம். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். பரலோகம் நிரப்பப்படுறது ஒன்லி ஹோலி பர்சன்ஸ் தான். பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது, சான்ஸே இல்லை.
சான்ஸே இல்லை. அப்போ இந்த ஆபேலிருந்து எல்லாம் உயிர்த்தெழுந்து டக்கு 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 டக்குன்னு நடக்குது. எல்லாம் கலர் ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் எங்கே தெரிஞ்சாங்க? எருசலேமில் காட்சி கொடுத்தாங்கன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லைங்களா? இருக்காங்க. பரிசுத்த நகரம் நீங்கள் எதை நினச்சிக்க போகிறீங்க? எருசலேம் தான் பரிசுத்த நகரம். சரிங்களா? இப்போ எல்லாம் ஏஞ்சிட்டாங்களே. இவங்க எழுப்பினது யார்? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? சிறைப்பட்டு கீழே இருந்தாங்க. இப்போ இவங்களை கீழே இருந்து வெளியே கொண்டு வந்து கல்லறைக்குள்ளே விட்டு உடச்சி வெளியே வந்தாங்களா? இப்போ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி எங்கே கொண்டு போனார்? அவர் உன்னதத்துக்கு போனார். இவங்களை 3வது வானத்தில் விட்டுட்டு பரதேஸ் என்கிற, ஏன்னா பவுல் 3வது வானம் தான் என்னது? பரதேஸ். அப்போ பவுல் 3வது வானத்துக்கு போனார்ல, 2 கொரிந்தியர் 12 போனார்ல. அப்போ ஆபிரகாமை பார்த்துருப்பாரா? தாவீதை பார்த்துருப்பாரா? ஒரு டான்ஸ் போட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன், பாட்டு பாடிட்டு. தாவீது தான் டான்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி தாக்கி வச்சுட்டாங்க அவர். பாவம், என்ன பண்ணுறது? அவர் தெய்வ வார்த்தை முடிய எவ்வளோ தெரியுமா பயந்து நடந்தார். என் தாசனாகிய தாவீதை போல வேறு எந்த ராஜாக்களும் நடக்கலைன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால் தாவீதை போல் ஆடுறது பாடுறதுல வசனத்தினுடைய வாழை கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ சிறைப்பட்டவங்களை லபுக்குன்னு தூக்கின்னு எங்கே போனார்? சிறைப்பட்டலை சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. போகிற வழியில் அவங்க இடத்துல, அவங்க ஸ்டாப்பில், அவங்க வீட்டில், பரதேசில் அவங்கள வச்சுட்டு இவர் எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறி உன்னதத்துக்கு போனார். ஆமாம் இல்லைங்களா? 3 விஷயம் நடந்துச்சா? 3 விஷயம். தரித்திரருக்கு சுவிசேஷம், காயம் கட்டினார், உடஞ்சி போனார். 3வது சிறைப்பட்டவர்களை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உலகத்தினாலே சிறைப்பட்டிருக்கிறவங்க ஏராளம். பாட்டு பெக்மன் செய்ய பண்ணார். சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. போலாமா புலல்கிட்ட? அவர் அதை சொல்லலை. அந்தகார கிரியையில், பிசாசின் பிடியில் இன்றைக்கி ஆகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும். அப்போ விடுவிக்கணும்னா உன் மேலே அபிஷேகம் இருக்கணும். அது நமக்கு எதுக்கு? பாஸ்ட்டுக்கு அப்படின்னா ரைட்டு, ஓகே, அப்படியே இருந்துட்டு போட்டோம். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோ அப்படின்னு நான் சொல்ல, அது எல்லோர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை. நீ நம்ம வேலையே நம்ம பார்க்குறோன்னா என்றைக்கு ஏசப்பா வேலையை பார்க்கணும்? நீ உன் வேலையே பார்த்துட்டு இருப்ப, ஏசப்பா உன் வேலையை பார்க்கணும், உனக்கு உண்டானதை பார்க்கணும். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு தர்மம் வேணாமா? நீ அவருக்குரியதை பாரு, அவர் உனக்குரியதை பார்ப்பாரு. அவருக்குரியதை ஒன்றும் பார்க்குறதில்ல. நம்மளை பற்றியே யோசனை டெய்லியும். நான் என் வீடு, என்னைக்காவது தேவ ராஜ்யத்திற்காக யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்டதை நேசிப்பார். எனக்காக நீ எதை எழுந்தாலும் அதை 100 எத்தனை கொடுப்பண்ணார். எங்க ஜெர்மன்லேருந்து இங்கே வந்ததுக்கு அவரை தலை எழுத்தாங்க. அவருக்கு ஏன் வந்தார்? ஏங்க வந்தார்? அவருக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா? எதுக்காக வந்தார்? தேவனுக்காக. இன்றைக்கு மரித்து பேசப்படுகிறார். ஆமெனே இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, கடைசியா சரி, சங்கீதம் 68:20 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இப்போ ஏசப்பா கிட்ட தான் மரணத்துக்கு நீங்கிற வழி உண்டு. அதான் சார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இப்போ நீ மரணத்துக்கு தப்பிக்கணும்னா ஏசப்பா தான் வழி. ஆமெனே இல்லைங்களா? ஏசப்பா எல்லாம் வழி இல்லை. சரி, கடைசியாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழுக்கணும். கட்டுண்டவருக்கு ரிலீஸ் ஃப்ரம் த டார்க்னஸ். இருள் இருக்கிற ஜனங்களை
கர்த்தர் நம்ம வெளிச்சத்தை கொடுத்தாராம். அவர் பிரசங்கம் பண்ணப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் மரண இருளின் திசை எங்கும் கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது. 4 விஷயம். பாவத்தின் பிடியில் இருப்பவர்களை, 1 பாவத்தின் பிடியில் இருப்பவர்களை, 2வது அந்தகார ஆவியினால கட்டப்பட்டவர்களை, 3வது மரண பயத்தினால கட்டப்பட்டவர்களை, 4வது விக்கிர ஆராதனையிலும் அப்புறம் இச்சைகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள். இவங்க எல்லாரையும் அவிழ்த்தாரா இல்லைங்களா? அவிழ்த்தாரா? பாவப்பீட்டில் இருந்தவங்களை கட்டவிழ்த்தாரா? அவிழ்த்தாருங்களா? அந்தகார ஆவிகளில் கட்டவிழ்த்தாரா? மரண பயத்தில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணார்? மரண பயத்தை போக்குனார். 4வது விக்கிர ஆராதனைகளால் இச்சைகளால் கட்டுண்டவர்களை. அது விக்கிரகங்கள் ஒரு எப்படின்னா நம்மளை இழுக்கும். விக்கிரகம் அப்படின்னா நம்மளை அப்படியே இழுக்குமா, சரிங்களா? இழுக்கிற தன்மையை பிசாசு வச்சுருக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலசம் அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுமா, இழுக்குமா. என்ன தான் சத்தியம் சொன்னாலும் சில பேரை அந்த விக்கிர ஆராதனை இழுக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விக்கிர ஆராதனை தேவனுக்கு பிடிக்காத ஒன்று, சரிங்களா? அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது எல்லாத்துலேருந்து ஒரு நாள் நாங்களும் அப்படி இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார். நான் சாட்சி, சரிங்களா? அதனால் என்ன கட்டவிழ்த்திருக்காருன்னா நானே சாட்சி, சரிங்களா? அதனால் இந்த 4 வார்த்தையில் ஏசப்பா சொன்னார், செஞ்சார். இப்போ சொல்லுங்கள், எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அதுதான், சரிங்களா? அவரை நம்பினவங்க சொல்லுங்கள், வெட்கப்பட்டு, அதே ஏசாயா 61:7 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஏசப்பா ஒருத்தனை விடுவிச்சார்னா நித்திய மகிழ்ச்சி, இரட்டிப்பான நன்மை எல்லாம் வரும். ஆமென் இல்லைங்களா? ரட்சிப்பு ஏசப்பா கிட்ட 2 இருக்கு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். பிசாசுகிட்ட 2 இருக்கு, பாவம், மரணம். பிசாசுகிட்ட 2 இருக்குல்ல, பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை செய்ய தூண்டுவான், பாவம் செய்ய வைப்பான், அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. சம்பளம் இருக்கா? சம்பளம் வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்களே, அப்படி பாவம் செஞ்சால் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, மரணம். ஆனால் ஏசப்பா கிட்ட ரட்சிப்பு, நித்திய ஜீவன், அதான் ரெட்டிப்பான பலன். எது வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸிங் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் எப்பவுமே ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, சரிங்களா? நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், நம்ம தான் செலக்ட் பண்ணோம். அதனால் செலக்ட் பண்ணுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்வார். 4 விஷயங்கள் நீங்கள் மறக்கக்கூடாது. சிறைப்பட்டவங்கன்னா நீங்கள் வேறு எதை நினச்சிக்க போகிறீங்க? யோவான் சான் நினச்ச மாதிரி ஜெயிலில் போய் அவர் சொன்னதே வேறங்க. அதனால் ஏசப்பா நம்புங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இது வரைக்கும் செஞ்சாரா இல்லைங்களா? இனிமேலும் செய்வார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.